நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ஐபிஎல் அப்படின்ற வந்துட்டு ஓவர் ஹைப் அப்படின்றது தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால், இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இவர் தான்ப்பா இன்னும் இவர் கேப்பா இந்தியன் டீமில் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ருத்துராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லிட்டு பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஹைப் அப்படின்றது கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்படக்கூடிய ஹைப்புக்கு ஏற்ற அளவுக்கு விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஐபிஎல் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் உண்மையா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஹைப்பு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிஆர் வச்சிருக்காங்க என்ன அப்படின்லாம் தெரியல. மேட்சுக்கு மேட்ச் ஹைப்பு கொடுக்கும் போதெல்லாம் சொல்லக்கும் போது இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ரியல் அன்சங் ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு எவ்வளோதான் நிதானமாக ஆனாலும் டீமுக்காக வந்துட்டு மேட்சுக்கு மேட்ச் எஃபர்ட் அப்படின்றது போட்டாலும் கடந்த 2 சீசனாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக விளையாடி மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற பேர் வாங்கினாலும் இவரை பற்றி இன்னும் யாரும் பெருசாக பேசலை அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வேற யாரும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பையனான சாய் சுதர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசி 10 இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனுஷன் அவ்வளோ டீமுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஃபோர்ட்டை கொட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 மேட்ச் அப்படின்றது விளையாடி 273 ரன் அப்படின்றத கூச்சு 2022 தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்குள்ள என்ட்ரி அப்படின்றதே கொடுக்குறாப்ல. பட் அந்த சீசன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மேட்ச் அந்த மாதிரி விளையாடுறான். அதுக்கப்புறமா 2023 8 மேட்ச்ல 392, 2024 12 மேட்ச்ல 527 ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீசன்லயும் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்டா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான். மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற பேரையும் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். யார் தான் இந்த சாய் சுதர்ஷன்? சாய் சுதர்ஷனுக்கு இந்தியன் டீம்ல இடம் கிடைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஒரு பக்காவான தமிழ்நாட்டு பையன் அப்படின்னே சொல்லலாம். 2001 வந்துட்டு சென்னையில் தான் பிறக்கிறாப்புல. அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்டிக்கில் வந்துட்டு எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத வச்சிருக்காராம். அதே மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு வாலிபால் பிளேயர் அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஸ்போர்ட்ஸ் தான் தன்னுடைய கெரியர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸே ஒரு இன்ஸ்பிரேஷன். அதனால அந்த பையன் ஸ்போர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா அவங்க பேரண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா முறையான ப்ராக்டிஸ் அப்படின்றதெல்லாம் எடுக்கிறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய கிளப்ல பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி விளையாடுறாரு. அவர் இருந்த வரைக்கும் வந்துட்டு அவருடைய கிளப்ல ஹை ஸ்கோரர் அப்படின்னா அது சாய் சுதர்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கிளப்புகளுக்கு இடையிலான போட்டியில் நல்ல பர்ஃபார்ம் பண்ணதுனால வந்துட்டு SM80 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீக் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த SM80 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் போயிட்டு சாய் சுதர்ஷன் நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாரு, ஹை ஸ்கோரராக மாறுறாரு. இதனால தான் 2022 ஐபிஎலுக்கான வாய்ப்பு அப்படின்றது சாய் சுதர்ஷனுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய அடிப்படை விலையான 20 லட்சத்துக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்ஷன் எடுக்கிறாங்க. பட் அவர் வந்துட்டு டீமுக்கு கொடுத்த கான்ட்ரிபியூட் அப்படின்றதுனால வந்துட்டு லாஸ்ட் இயரில் நடந்த மெகா இடம் இருக்கு இல்லையா, அதில் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபாய்க்கு சாய் சுதர்ஷனை தக்க வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு குஜராத் இவ்வளோ வலிமையான டீமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு 3 பேர் முக்கியமான காரணம், அந்த டாப் ஆர்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் சுமன் கில், இன்னொரு பக்கத்தில் ஜாஸ் பட்லரு, அதுக்கப்புறமா நம்ம சாய் சுதர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கில்லுக்காக இருந்தாலும் சரி, ஜாஸ் பட்லருக்காக இருந்தாலும் சரி கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஆனால் சாய் சுதர்ஷனுக்கு கிடைக்கல அப்படின்றதான் என்ன மாதிரி பலருக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஆங்கர் ரோல் அப்படின்றது இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு அதிரடியாக ஆடுறேன், தாட்டு போட்டுன்னு ஆடுறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மேட்சினுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஆடுறது, எந்தெந்த இடத்துல டீமுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வரது அப்படின்றது தான். அந்த ஆங்கர் ரோல் பண்ணுறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் இவ்வளோ டைட்டான டீமாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒன்று கில்லு சொதப்புனா ஜாஸ் பட்லரும் சாய் சுதர்ஷனும் அந்த மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட்லர் சொதப்புனா கில்லும் சுதர்ஷனும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்கேஸ் கில்லு சொதப்பிட்டா எப்படி சுதர்ஷன் சொதப்பிட்டாரு அப்படின்னா கில்லும் பட்லரும் கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு டாப் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான்
ஜிடி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு சாய் சுதர்ஷனும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக மாறி இருக்காரு. ஸோ இதனால் வந்துட்டு சாய் சுதர்ஷன் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக 2 வருஷமாக விளாட்றாங்க. மற்றவங்களுக்குலாம் சான்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுது. அபிஷேக் சர்மாக்காக இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் ஜெய்ஷ்வாலுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஐபிஎல்லேருந்து நிறைய பேர் போயிருக்காங்களே, பட் சாய் சுதர்ஷனுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான இடம் அப்படின்றது வந்துட்டு இப்போதைக்கு இந்தியன் டீமில் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் இந்தியாவுடைய ஒரு ரொம்ப பெரிய ஹோப் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஜடேஜா இருக்காங்க, ஜடேஜா வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஜடேஜாவுடைய பிளேஸ்க்கு கரெக்டான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு சாய் சுதர்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்காரு. அட் த சேம் டைமில் பவுலிங் போடணும் அப்படின்னா ரைட் ஹேண்டில் போடுறாரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அதை தாண்டி அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 150+ ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விளையாடிட்டு இருக்கிறதுனால அப்கமிங் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான சீரீஸ்லேயே வந்துட்டு அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டான சீரீஸில் அவருக்கு ஒரு டைம் வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் பெருசாக பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐ கண்டுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஐபிஎல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடிக்கிற அடியில் கதவெல்லாம் உடஞ்சு உனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன பாருங்கடா நான் ஆங்கர் ரோல் பண்ணுவேன் இந்தியாவுக்கு தேவையான இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரா சுதர்ஷன் மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதனால அப்கமிங் டோர்னமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சீரீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆங்கர் ரோல் அப்படின்றது இல்லையா, ஏன்னா எல்லாருமே அதிரடியாக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்னுடைய நிலைமை இப்போ என்ன அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆங்கர் ரோல் அப்படின்றது எல்லா டீம்லையுமே தேவையான கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இந்தியாவுக்கு சரியான ஒரு ஆங்கர் ரோல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னா அது சாய் சுதர்ஷனாக தான் இருப்பார் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இது ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்ஷன் இந்தியன் டீமுக்குள்ள வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லைக் எப்படி ஜெய்ஷ்வால், சுப்மன் கில் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்தியன் டீமை வழி நடத்தி இந்தியன் டீமுடைய அப்கமிங் ஹீரோஸாக பார்க்கப்படுறாங்களோ அதே லிஸ்ட்டில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டிய ஒரு பிளேயர் தான் சாய் சுதர்ஷன் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் சாய் சுதர்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தட, பை பை.